ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் பார்க்க போகிறீங்க. சிம்பிளான டிசைன் தான், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 8 எக்ஸை உடச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 400 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா பார்த்திங்க அப்படின்னா 300 கிராமும் 60 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாக்லேட் எசன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், மில்க் எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 8 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டான அவனில் வச்சு 15 மினிட்ஸ் டு 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்பாஞ்சு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பேட்டரை மோல்டில் ஊற்றி, இந்த டின்னோட சைஸ் 12 இன்ச் டின்னு, இதில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாமல் எல்லாமே ரிலீஸ் ஆகணும். லைட்டாக ஸ்டிக்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஐசிங் ஒர்க்கு தான். ஐசிங் ஒர்க் ரொம்ப ஈஸியும் இல்லை, டஃப்பும் இல்லை. குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு டெக்னிக்ஸு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்களுமே பண்ணிடலாம். கீழே ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் கொடுத்துட்டு மேலே ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப்பில் லைட்டாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் கேக்கில் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சுகர் வாட்டர் பிடிக்கும். ஏன்னா ஸ்பாஞ்ச் கொஞ்சம் திக்காக இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா விப்பிங் க்ரீமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் சாக்லேட், டார்க் சாக்லேட், அதே மாதிரி எல்லா கோட்டிங்கும் கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லேயருமே பண்ணிவிட்டு நம்ம க்ரம் கோட் கொடுத்து 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் தான் மெயின் கோட்டே கொடுக்க முடியும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கஸ்டமர் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ க்ரம் கோட்லாம் கொடுத்து செட் பண்ணதுக்கப்புறம் மெயின் கோட் கொடுத்தாச்சு. மெயின் கோட் கொடுக்கும் போதே நீங்கள் சாக்லேட் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆகும். நான் ஆஃப் அண்ட் ஆஃபாக டிசைன் கொடுத்துருக்கேன். இதோட ஃபுல் ஃபோட்டோ நான் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் டிசைன் போட்டு கொடுத்துடலாம். ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and then subscribe. Thank you.